1997 வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சூப்பர் ஹிட் படம் தான் அருணாச்சலம். இந்த படத்தை இயக்கியவர் சுந்தர் சி. ரஜினியோடு இணைந்து சௌந்தர்யா, ரம்பா, மனோரமா, வடிவுக்கரசி, ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல நடிகர்களும் நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு தேவா அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருப்பார். அனைவருடனும் இயல்பாக பழகும் சுபாவம் கொண்டு இருப்பார். அவருக்கு அவர் மனதில் பட்டதை டப்புன்னு சொல்லிவிடுவார். நடிகரும் இயக்குனருமான சிங்கம்புலி விஷயத்துலையுமே இது நடந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் காமெடியாக நடந்திருக்குன்னே சொல்லலாம். அருணாச்சலம் படத்தின் போது ஒரு நாள் பாரில் உட்காந்து வில்லனுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டரை எழுதுவார் ரஜினிகாந்த். அதை எழுதியதுமே ரகுவரன், வி.கே. ராமசாமி எல்லாருமே படிப்பாங்க. அதில் இனிதான் ஆரம்பம்னு எழுதணும். ரஜினி சார் இனிதான் ஆரம்பம்னு எழுதி அனுப்பிட லெட்டர்னு சொல்லுவார். அப்போது இனிதான் ஆரம்பம்னு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் எழுதுனாங்க. நானும் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து இனிதான் ஆரம்பம் அப்படின்னு எழுதி டைரக்டர்கிட்ட காமிச்சேன். அதை பார்த்ததும் டைரக்டர் ஓ நல்லா இருக்கே, இதையே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டரும் சொல்லிட்டார். அப்போ ரஜினி இப்படி இனிதான் ஆரம்பம்னு எழுதுகிற மாதிரி எழுதுறாரு. அது ஷூட்டிங் ஷாட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்ட பிறகு இதை யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சிங்கம்புலி தான் சொன்னார். அதுக்கு ரஜினி சார் நம்ம டபுள் ஆக்டில் பண்ணலாமா அப்படின்னு சிங்கம்புலி கிட்டே கேட்டிருக்கார். சிங்கம்புலி உடனே சிரிச்சிட்டார். உடனே வாழ்த்துக்கள், இனிதான் ஆரம்பம் அப்படின்னு கை கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். இதே தான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவரும் பகிர்ந்துக்கிட்டார். சிங்கம்புலியை நிறைய பேருக்கு ஒரு நகைச்சுவை நடிகராக தான் தெரியும். ஆனால் அவர் சிறந்த இயக்குனரும் கூட. ராம் சத்யான்ற பேரில் 2002 தல அஜித்தை வைத்து ரெட் படத்தை இயக்கினார்ன்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஜோதிகாவையும் சூர்யாவையும் வைத்து மாயாவி என்ற படத்தையும் இயக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல படங்களுக்கு கதை வசனகர்த்தா பணிகளிலுமே ஈடுபட்டிருக்கார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சேனல் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.